ஹாய். யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பற்றியான பேச்சுகள் நம்ம நாட்டில் அதிகமாயிட்டு இருக்கு. இந்தியாவோட சட்ட அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் மாநிலங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரலாம், அதுக்கு இந்தியாவோட அரசியலமைப்பு படி மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தென் ராஜ்யசபால பிஜேபி எம்பி கிரோடிலால் மீனா அவர்கள் த யூனிஃபார்ம் சிவில் கோட் இன் இந்தியா பில் 2020 அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ அதுக்கு கடுமையான எதிர்ப்பு ராஜ்யசபால போயிட்டு இருக்கு. பட் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பிஜேபியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே இருக்கு, நாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவோம்னு. வெல்கம் டு காந்தி டாக்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாருமே கார்ட்ஸில் நான் கொடுத்துருக்க வீடியோவையும் செக் பண்ணிடுங்க. ஏன்னா இது அதோட கண்டினியூஷன் வீடியோவாக கூட இருக்கும். பிகாஸ் அந்த வீடியோஸில் ஒரு வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிஜேபியோட தேர்தல் வாக்குறுதியை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது பிஜேபி 2 பொது தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்காங்க. அண்ட் அந்த 2 பொது தேர்தலுக்கும் அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் இந்தியாவோட கல்ச்சரில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்ட்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் கார்ட்ஸில் இருக்குது. தென் இப்போ நாம் யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது இந்தியாவோட அரசியல் அமைப்பில் ஆர்டிகல் 44ல் என்ன சொல்லுது அப்படின்னா, மொத்த இந்தியாவுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இருக்கணும். அதாவது மாநில வாரியாக வித்தியாசமான சட்டங்கள் இருக்கக்கூடாது, தென் மத வாரியாக வித்தியாசமான சட்டங்கள் இருக்கக்கூடாது, மொத்த இந்தியாவும் ஒரே மாதிரியான சட்டங்களை வச்சிருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் 44 சொல்லுது. ஸோ இந்த ஆர்டிகல் 44ஓட ஒரு மெயினாக வச்சுக்கிட்டு தான், ஆர்டிகல் 44 மெயினாக வச்சுட்டு தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர்றதுக்கான ஆரம்பமாக இருக்குது. அண்ட் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடோட நோக்கம் என்ன அப்படின்னா, மதவாரியாக இனி எந்த வித்தியாசமான சட்டமும் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரியான சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அப்படி தான் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லா விஷயங்கள்லையும் அந்த மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டினா இல்லை முஸ்லீமா இல்லை ஹிந்துவான்னு பார்த்து கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காது. யாராக இருந்தாலும் தண்டனை ஒன்று தான், மத வைஸ் அந்த தண்டனை பிரியாது. பட் கல்யாண விஷயத்தில், டிவோர்ஸ் விஷயத்தில், குடும்பத்துக்குள்ள சொத்தை மாற்றுற விஷயத்தில், அடாப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் மத வாரியாக சட்டங்கள் இருக்குது. அதாவது ஹிந்து மேரேஜ் சட்டம்னு ஒரு தனி சட்டம் இருக்குது, இதை மாதிரியா மத வாரியாக சட்டம் இருக்குது. ஸோ அந்தந்த மதத்தில் இருக்கிறவங்க அந்தந்த மதத்துக்கு கீழே உள்ள சட்டங்களில் உள்ள ப்ராவிஷன்ஸை ஃபாலோ பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான வேற்றுமையெல்லாம் ஒற்றுமையாக மாற்றுறது தான் யூனிஃபார்ம் சிவில் கோடோட நோக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இனி ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமான்னு இருக்காது, கல்யாணம்னு வந்தால் எல்லாருமே சமம்னு இருக்கும். அண்ட் சொத்து பரிமாற்றம் நடக்குது குடும்பத்துக்குள்ள அப்படின்னா எந்த மதமாக இருந்தாலும் சமம்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் பொது சிவில் சட்டமோட நோக்கமாக வருது. பர்சனல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட பர்சனல் லாஸை ஒன்றா மாற்றுறது அப்படின்னு தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடோட நோக்கம். ஸோ இது மூலமாக இனி யார் ஹிந்து, யார் கிறிஸ்டின், யார் முஸ்லீம்னு பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் எப்படி இருக்கணும், டிவோர்ஸ் எப்படி இருக்கணும்னு இனி சொல்ல முடியாது. இப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியாவில் எங்கேயாச்சும் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரே மாநிலம் கோவாவில் இருக்காங்க. ஸோ கோவா மாநிலம் யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்போ பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லாம் இந்தியாவில் எப்படி யூனிஃபார்ம் சிவில் கோடை அவங்க மாநிலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கமிட்டியை ஆரம்பித்து அதுக்கான அனலைசிஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் 2024 நடக்க போகிற பொது தேர்தலில் ஒருவேளை அகைன் பிஜேபியே மெஜாரிட்டி மேண்டேட் பிடிச்ச ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிஃபார்ம் சிவில் கோடை மொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடோட ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்தா, பிரிட்டிஷ் பீரியட் தான் அதோட ஆரம்பமாக இருக்குது. அதாவது பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவில் நடக்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம், ஹிந்துக்களுக்கு தனி சட்டம்னு நிறையா சட்டங்கள் பிரிஞ்சு இருந்துச்சு. ஸோ அவங்க ஈஸியாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலை. அதனால் யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் எல்லாரையும் ஒரே சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்துடலான்னு இறங்கி பார்த்தாங்க. ஆனால் அது ஒவ்வொருத்தரோட மத நம்பிக்கைக்குள்ள
இடைஞ்சல் பண்ணுற மாதிரி போய் முடிஞ்சிடும். அண்ட் அப்படி போச்சுன்னா நம்மளால் இங்கே ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தால் பிரிட்டிஷ் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர்றதை கைவிட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ் விட்டதை பிஜேபி கையில் எடுத்திருக்காங்க. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர்றது மூலமாக நடக்க போகிற நன்மைகள் என்ன அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தால் அது பெண்களுக்கும் சிறுபான்மை மதத்தினருக்கும் தான் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட், இப்போ சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசமான சட்டங்கள் நிறைய இருக்குது மத அடிப்படையில். ஒருவேளை இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்துட்டா இனி சட்ட சிக்கல்கள் குறையும். ஏன் அப்படின்னா நிர்வாகம் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே ஒரே சட்டத்துக்கு கீழே வந்துடுவாங்க. தேர்ட் என்ன அப்படின்னா, இது கொண்டு வர்றது மூலமாக யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர்றது மூலமாக ஆண் பெண் வேற்றுமை குறையும்னு சொல்கிறாங்க. அதாவது இனி ஆண்கள்னா ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், பெண்கள்னா ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு முன்னாடி சமம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட மதசார்பின்மையே யூனிஃபார்ம் சிவில் கோடு மூலம்தான் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எல்லாருமே கவனித்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ இந்தியாவோட முக்கியமான ஒரு அம்சம் மதசார்பின்மைன்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதசார்பின்மையவே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு தான் காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருந்தாலும் யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வர்றதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும் இல்லை கொண்டு வந்தால் ஹிந்துக்களையே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்தியாவில் மெஜாரிட்டி மதமாக ஹிந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்துக்களையே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறதான். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, வட இந்தியாவில் உள்ள ஹிந்துக்களை எடுத்துக்கோங்க, தென்னிந்தியாவில் உள்ள ஹிந்துக்களை எடுத்துக்கோங்க. சரி, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர்றது மூலமாக கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தில் உள்ள சட்டங்கள்லாம் ஒரே மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுபடி பார்க்கும்போது இப்போ எங்கே குழப்பம் வரும் அப்படின்னா, வட இந்தியாவில் இருக்கிற ஹிந்துக்கள் குடும்பத்துக்குள்ள திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பத்துக்குள்ள அத்தை பொண்ணையோ இல்லை மாமா பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் அது ஒரு மாதிரியான விஷயம், தடை பண்ணக்கூடிய விஷயம் மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. பட் தென்னிந்தியாவில் இருக்கிற ஹிந்துக்கள் எப்படி அப்படின்னா குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதாவது அத்தை பொண்ணு மாமா பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிரும். யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்தால் ஒரே மதத்துக்குள்ளேயே வேற்றுமை இருக்குது அப்படிங்கிறதா சொல்கிறேன். ஸோ இது ஹிந்துஸ்க்கு மட்டும் இல்லை, ஹிந்துயிசம்குள்ளே மட்டும் இல்லை, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் நிறையா வேற்றுமை இருக்குது, இஸ்லாமுக்குள்ளேயும் நிறையா வேற்றுமை இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா முஸ்லீம்ஸும் ஒன்றும் இல்லை, எல்லா ஹிந்துஸும் ஒன்றும் இல்லை, எல்லா கிறிஸ்டின்ஸும் ஒன்றும் இல்லை. அதே மதத்துக்குள்ளேயே பல டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய வேற்றுமை இருக்குது. இந்த வேற்றுமையிலெல்லாம் ஒற்றுமைன்னு சொல்கிறது தான் இந்தியாவோட கான்செப்ட்டு. ஸோ அதை தான் சொல்ல வரேன். இவ்வளோ வேற்றுமையை எவ்வளோ சிம்பிளாக அவங்களால ஒரு சட்டத்துக்கு கீழே கல்யாணத்தை கொண்டு வர முடியும், ஒரு சட்டத்துக்கு கீழே டிவோர்ஸை கொண்டு வர முடியும்னு தெரியலை. ஸோ இது ஒரு பெரிய கஷ்டம். இதுக்கப்புறம் தேர்டு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அண்ட் அது குழப்பங்கிறத விட அதுதான் ஒரு பிரச்சனையான ஃபேக்டர்னு நான் சொல்லுவேன். அதாவது எப்படி இதை காட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இது ஒரு நன்மையான விஷயம், யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தால் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு காட்டன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி போய் இது முடியுது அப்படின்னா, நான் மெஜாரிட்டி, ஸோ மெஜாரிட்டி சொன்னால் மைனாரிட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போய் முடியுது. ஸோ இது ஒரு அடக்குமுறையாக தான் தெரியுதே தவிர இது ஒரு மீட்டெடுத்து காப்பாற்றுற ஒரு சிஸ்டமாக தெரியலை. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும் அப்படின்னு இந்தியா லெவலில் எல்லா மாநிலங்களுமே ஒரே மாதிரி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணும்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இதெல்லாம் இருக்கும். இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடில் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ப்ராக்டிசஸை ஒவ்வொரு மதத்துலையும் தடை பண்ணலாம். அதாவது இதெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நிறைய மாறிடுச்சு, இது சரியில்லைன்னு சொல்லி தடை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, உடன்கட்டை ஏறுதலை நீங்கள் எடுத்துக்கோங்க. சத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் இறந்து எரியிற தீயிலேயே போய் விழுந்து அவங்களும் அவங்கள எரிச்சுக்கிட்டு சாம்பலாய் இறந்து போகணும். இது எவ்வளோ கொடுமையான விஷயம். இதை ஒழிச்சு கட்டினது சரிதான். தென் ட்ரிபிள் தலாக், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா தலாக் 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 அப்படின்னு 3 டைம் சொன்னால் போதும், அவங்க ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிடலாம். தென் அந்த ஹஸ்பண்ட் புது கல்யாணமும் பண்ணிக்கலாம்.
இது எவ்வளோ கொடுமையான விஷயம், இதை ஒழிச்சது சரிதான். தென் பாலிகேமி, அதாவது நிறைய திருமணம் பண்ணுறது. அதாவது ஹஸ்பண்ட்ங்கிறத விட ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் பண்ணிப்பார். ஸோ 5 கல்யாணம் 6 கல்யாணம்னு பண்ணிவிட்டு 6 ஒய்ஃப் 7 ஒய்ஃப்னு வச்சுருப்பார். இது எவ்வளோ கொடுமையான கேவலமான விஷயம், இதை ஒழிச்சது சரிதான். அப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை எல்லாம் ஒரு சில மதத்தில் இருந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, இதெல்லாம் தடை பண்ணுறணும் அப்படின்னு கவர்மெண்ட் பண்ணதில் எந்த தப்புமே இல்லை, இதெல்லாம் சரிதான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வேற. ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு வேற்றுமைகள் இருக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா தான் எல்லாரும் ஒரு மதத்து பின்னாடி இருந்திருப்பாங்களே, ஏன் இல்லை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதத்தில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள கொண்டு வந்து எல்லாரையும் ஒரே சட்டத்தில் தான் வைப்பேன், இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதில்ல. அவங்களோட தனித்துவம் போயிடும் அப்படின்னு அவங்கவங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ இதைத்தான் கவர்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வர்றதில் இறங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஜெய்ஹிந்த். டூ சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மறக்காமல் வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். தென் பொது சிவில் சட்டம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.